भक्तजनार्तिसन्तुष्टमन्येह विचार्यतूर्णं स्तम्भेवतारस्तं मनन्यलभ्यं लक्ष्मीर्सम्मं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि घृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शठकोपमनीश्वरं श्रीरङ्गे चेतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षितं ख्यातश्रेन्दुसुम्मकार्यमुनिपादां बुधेन्दिं तिरुन्दां तिक्तान्तेदयाद्विगुणैर्भान्तं बुधाग्रेसरम् श्रीमद्रङ्गजटार्योगी नृपतिं श्रेयो निधिं संश्रये श्रीमच्छ्रीरङ्गपत्वेश्वर षडविगुणा संयमेन्द्रेण दृष्टं निस्तात्मानं नृसिंहे नरहरिषडजत्योगिनेतु प्रसादात् प्राज्ञश्रीरङ्गकारिप्रभवति पतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवेयतीन्द्रं सकलगुणनिधिं वीररघ्वीक्षटारं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित्करुणैकपात्रम् श्रीरङ्गवीररघुराक्षरकोपहृद्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गषटारिसंयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहादशरजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदपदं सदेशिकैतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणशासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यम् नारायणाद्यैतुर्विकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः श्रीमद्रङ्गचटार्योगिन्यस्तात्मरक्षाभरम् श्रीमद्वीररघुद्वहादिरब्धागमान्तद्वयं ईर्ष्याडम्बविवर्जितं सुभुगणैर्भान्तं महत्त्वं वन्दे वत्सगुणम् बुधवरं कृष्णमार्य सदा तत्त्वेन स्थितजितेश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुभाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो परिपराय पराशराय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये श्रीकृष्णचित्तपद्वङ्गसङ्कमाय चेतो मम स्पृहेते किमतप्रेणे नो चेन्मापीति शेखरभारतीनां भावः कथं भवितुमर्हति वाग्विधेयः விஷ்ணுபுராணம் 4வது அம்சம் 2வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சௌபரியனுடைய விற்த்தாந்தத்தை பார்த்துட்டு இருந்தோம். இந்த சௌபதி அவர் இந்த 50 ராஜகுமாரிகளையும் கல்யாணம் பண்ணிட்டு குடுத்தனம் பண்றார். இந்த மாதிரி அவர் நிறைய பேரன் பேத்திகள் எல்லாம் உண்டாயிடுறது. அப்போ ராஜா பார்த்துட்டு அவருடைய பிரபாவத்தை சொல்றான். உங்க பிரபா திருஷ்டஸ்தே பகவான் சுமகானேஷ சித்தி பிரபாவா, உங்களுடைய சித்தியின் பெருமையை நான் நன்கு அறிந்து கொண்டேன். ஏவம் விதம் அந்நிய கஸ்யசித் அஸ்மாபிஹி விபூதிஹி விலசிதம் உபலக்ஷிதம் கியத் ஏதத் பகவதஸ்தபஸா பலம் இதி அபிபூஜ்ய தம் ரிஷிம் தத்ரைவ தேன ரிஷிவர்யேண சக கஞ்சித் காலம் அபிமத உபபோகான் புகுஜே ஸ்வபுரம் ச ஜகாம. அவருடைய பெருமையெல்லாம் பார்த்துட்டு அவரால் கொஞ்ச நாள் அவரோடவே கொஞ்ச நாள் இருந்துட்டு அவரோட கூட எல்லா போகங்களையும் அனுபவிச்சு தன் ஊருக்கு இந்த ராஜா போய் சேர்ந்தான். அதுக்கப்புறம் காலேன கச்சதா தஸ்ய தாசு ராஜதனயாசு புத்திரசதம் சார்த்தம் அபவது. அவ அந்த பெண்களிடத்துல 150 பிள்ளைகள் பிறந்தாலாம் சௌபரிக்கு. அப்போ அந்த புத்திரசதம் அது பற்றி அனுதினம் அனுரூட ஸ்நேக பிரசரஸ்ய தத்ர அதீவ மமதாகிருஷ்ட ஹிருதயா அபவத். இது மாதிரி நாள் ஆக ஆக அந்த அவருக்கு அந்த ஒரு அட்டாச்மெண்ட், அந்த அட்டாச்மெண்ட் அதாவது ஒரு பிரீத்தினால அவருக்கு அகங்கார மமகாரங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சுடுது. இந்த பிரீத்தி விசேஷத்தினால அவருக்கு அகங்கார மமகாரங்கள்லாம் வந்தது. சொல்ற அனுதின அனுரூட ஸ்நேக பிரசரஸ்ய தத்ர அதீவ மமதாகிருஷ்ட ஹிருதயா, இது எல்லாம் என்னுடையது என்னுடையது அகம் மம அப்படிங்கிற தன்னுடையது அப்படிங்கிற ஒரு அட்டாச்மெண்ட்னால வந்துருக்கு. அப்படி ஏதே அஸ்மத் புத்திராஹா புத்திரா பவேயு. அப்போ அவருக்கு மேல இந்த குழந்தைகள்லாம் என்ன பண்ணும் வரைச்சு ஏதே அஸ்மத் புத்திராஹா கலபாஷினஹா பத்யாம் கச்சேயு. இந்த குழந்தைகள்லாம் ஒரு மழலையா பேசுமா,
என்ன இருந்தாலும் குழந்தைகளுடைய மழலை பேச்சுங்கிறது கேட்கறதுக்கு அழகா இருக்கும். அப்போ இதெல்லாம் எப்படி அழகா தளிர் நடையெல்லாம் நடக்குமோ, அப்ப ஏதே யௌவனினோ பவேயுகோ, இவர்களுக்கெல்லாம் யௌவன பருவம் எப்போது வரும்? அப்போ நான் என்ன பண்ணுவேன், அபி கிருத தாரான் ஏதான் பஷ்யேம, இவாள்லாம் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டிகளோட எப்ப இருக்க போறா? அப்பி ஏஷாம் புத்திரா பவேயோ, இவாளுக்கும் குழந்தைகள்லாம் பிறக்குமா? அப்பி ஏதத் புத்திரான் புத்திர சமன்விதான் பஷ்யேம இத்தியாதி மனோரதான் அனுதினம். இவா இவாளுடைய குழந்தைகள் பேரன்கள் இவாளோடலாம் இருப்பாளா? இதையெல்லாம் என்னால பார்க்க முடியுமா? அப்படின்னு இந்த ஆசைகள்லாம் வர ஆரம்பிச்சுடுத்து அவருக்கு. அப்படி புத்திரா அப்படி ஏதத் புத்திரான் புத்திர சமன்விதான் பஷ்யேம இத்தியாதி மனோரதான் அனுதினம் கால சம்பத்தி பிரவருத்தான் அவேக்ஷிய ஏதச் சிந்தையா மாச. இதுலயே வேற ஒண்ணும் சிந்தை இல்லை. அது சம்சாரத்துல நன்னா மாட்டின்னு விட்டார். மாட்டின்டா நாள் போயிட்டே இருந்தது. இப்போ கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு சிந்தனை வந்தது. ஆஹா பத்தியா அஹோமே மோகஸ்ய அதி விஸ்தாரா. இப்பதான் அவருக்கு கண்ணு திறந்து, ஆஹா என்னுடைய மோகத்தை இப்படி வந்துடுத்தே, எனக்கு இப்படி ஒரு மயக்கம் வந்துடுத்தே, இப்படி ஒரு மோகம் வந்துடுத்தே, இதுல ஏமாந்து போயிட்டேனே அப்படின்னு வருத்தப்பட ஆரம்பிக்கிறார். மனோரதானாம் ந சமாப்தி அஸ்தி வருஷ ஆயுதேனாபி அயதாவாபி லக்ஷைஹி பூர்ணேஷு பூர்ணேஷு மனோரதானாம் உற்பத்தையா சந்தி புனர் நவானானாம். அவர் சொல்ற, இந்த என்னுடைய மனோரதங்கள்லாம் இருக்கு இல்லையோ, மனோரதானாம் ந சமாப்தி, என்னுடைய மனோரதங்கள்லாம் என்னைக்குமே பூர்த்தியாகும். ஆசைகள்ங்கிறது இந்த ஆசை முடிஞ்சு போச்சுன்னா இன்னொரு ஆசை வரும். இது லோகத்துல இருக்கக்கூடிய இயல்பை அழகா எடுத்து காட்டுறார் பராசர மகர்ஷி. சொல்றார், மனோரதானாம் ந சமாப்தி, மனோரதங்கள்லாம் என்னைக்குமே பூர்த்தி ஆகாது. இப்போ ஒரு ஆசை இருக்கும், இந்த ஆசை வந்ததுன்னா அடுத்த ஆசை வரும், அதுல இருந்து இன்னும் மேல விருத்தி ஆகுமே தவிர அந்த ஆசை பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அதோட விட்டு போயிடுமான்னா போகாது. ந சமாப்தி அஸ்தி வருஷ அயுதேனாபி. அயுதம்னா ஒரு லட்சம் வருஷம் ஆனாலும் நம்முடைய மனோரதங்கள்லாம் பூர்த்தி ஆகாது. அதாவது ஒரு இது பூர்ணேஷு சரி, இந்த மனோரதங்கள்லாம் பூர்த்தி ஆயிடுத்துன்னே வச்சுப்போம். பூர்த்தி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் மனோரதானாம் உற்பத்தையா சந்தி, மறுபடியும் புதுசா மனோரதங்கள்லாம் உண்டாருதே. புனர் நவானாம், புதுசா மறுபடியும் இந்த ஒரு ஆசைகள் என்பது வந்து கொண்டே இருக்கும். இது முடியாது. பத்யாங்கதா யௌவனினச்ச ஜாதா தாரைச்ச சம்யோகமிதா பிரசூதாக திருஷ்டாக சுதாக தத்தனையா பிரசூதிம் திரஷ்டும் புனர்கச்சதி மே அந்தராத்மா. ஒரு சொல்ற, இந்த என்னுடைய குழந்தைகள்லாம் பத்யாங்கதா யௌவனினச்ச ஜாதா, என்னுடைய குழந்தைகள்லாம் என்ன பண்ணா, அவ தவிழ்ந்து முட்டி போட்டுன்னு தவிழ்ந்து வந்தா, அப்புறம் மெதுவா நடக்க ஆரம்பிச்சா, மறுபடியும் யௌவன பருவத்தை அடைஞ்சா. அவளுக்கெல்லாம் கிருத தாரா, விவாகங்கள்லாம் ஆச்சு. அவளுக்கெல்லாம் சம்யோகமிதா பிரசூதா, அவர்களுக்கும் நிறைய குழந்தைகள்லாம் பிறந்தது. எல்லாம் பார்த்துட்டேன். திருஷ்டாக சுதாக தத்தனைய பிரசூதி, அவ பார்த்தாச்சு. இப்போ மறுபடியும் நான் எதுக்கு ஆசைப்படுறேன், அவளுக்கு என்னுடைய பேரனுக்கு இன்னும் குழந்தை பிறக்குமா அப்படின்னு எல்லாம் திரஷ்டும் புனர் வாஞ்சதி மே அந்தராத்மா. என் பேரங்களுக்கெல்லாம் குழந்தை பிறந்து அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறேனே, எனக்கு குழந்தை பிறந்தது அவள்லாம் வந்துட்டா அப்படியோட நிற்கமானா இல்லையே. அதுக்கப்புறம் மேல ஆசைப்படுறதே, திரக்ஷாமி தேஷாமபி சேத் பிரசூதிம் மனோரதோமே பவிதா ததோ அந்யா பூர்ணேபி தஸ்யாபி அபரஸ்ய ஜன்ம நிவாரியதே கேன மனோரதஸ்ய. அது அவ பேரனையும் பார்த்துட்டோம் வச்சுப்பாங்க, மறுபடியும் பேரனத்தையும் பார்த்துட்டா மறுபடியும் வேறொரு எண்ணம் வருது. திரக்ஷாமி தேஷாமபி சேத், அவளையும் பார்த்தாச்சுன்னா கூட பிரசூதி மனோரதமே பவிதா தத்தோ அந்யா, வேறொரு மனோரதம்ங்கிறது வருது. பூர்ணேபி தஸ்யாபி, அந்த மனோரதம் நிறைவேறிடுத்துன்னா கூட அபரஸ்ய ஜன்ம நிவாரியதே, அப்போ மறுபடியும் வேறொரு ஆசைகள் வரும். இந்த மாதிரி அத எப்பொழுது இது முடியாது.
பூர்ணேபி மனோக்கேன நிவாரியத்தே மனோரதஸ்ய. இந்த மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் ஆசைகளை எல்லாம் எப்படி யாராலதான் தடுக்க முடியும்? அந்த மனசுங்கிறது அது அந்த எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் ஆசைகள் இருந்ததுன்னா அந்த எண்ணங்கள் இதே மாதிரி யயாதி சொல்றான். இந்த ஆசைகள்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டா, நெருப்பு கொழுந்து விட்டு எரியறதுன்னு வச்சுப்போம். கொழுந்து விட்டு எரியற நெருப்புல அதை அணைக்கிறதுக்கு அந்த ஏதாவது ஒரு திரவியம் இருக்கணும். அது இல்லாமல் நெய்ய அதுல கொட்டின்றே இருந்தா அது இன்னும் ஜுவாலை விட்டு எரியும். இந்த மனசுங்கிறது அதுல காமம்ங்கிறது தீ மாதிரி எரியும். அத அணைக்கிறதுக்கு பதிலா அதை மேல மேல கொட்டி அணைக்கணும்னு நினைச்சா அது என்ன ஆகும் கேட்டா மேல மேல விருத்தியாகும். ஆகுதியில நெய்ய விட விட இன்னும் ஆகுதி ஜுவாலை பெருசாகுமே தவிர அது குறையாது. அந்த மாதிரி பூர்ணேபி தஸ்யாபி அபரஸ்ய ஜன்ம நிவாரித்தே கேன மனோரதஸ்ய கேன மனோரதத்தினால எப்படி நிவாரணம் பண்ண முடியும்? ஆமிருத்யுதோ நைவ மனோரதானாம் அந்தோ அஸ்தி விஜாத்தமிதம் மயா அத்ய. அப்போ இப்பதான் எனக்கு புரியுறது. அத்தியமயா விஜாத்தம், இன்னைக்குதான் எனக்கு புரியுறது இது. அதாவது இந்த ஒரு இந்த எப்படின்ற மிருத்யுதா ஆமிருத்யுனா மரணம் வருகிற வரையில், மரணம் வருகிற வரையில் என்ன மிருத்யுதா நைவ மனோரதானாம் அந்தகா அஸ்தி. மனோரதங்களுக்கெல்லாம் முடிவே கிடையாது. முடிவே இல்லைன்னா எவ்வளவு வயசானாலும் பஜகோவிந்தத்துல சொல்ல கங்கம் பலித்தம் தலித்தம் முண்டம், பல்லு உழுந்துடுத்து, தலையிலெல்லாம் வழுக்க விழுந்துடுத்து, உடம்பெல்லாம் தளர்ந்து போச்சு. ஆனா ததபின முஞ்சதி ஆஷா பிண்டம். அப்ப கூட மனசுல அந்த ஆசைகள் மாத்திரம் விட மாட்டேங்கிறது. ஆசைக்கு மாத்திரம் வயசாக மாட்டேங்கிறது. உடம்பு தளர்ந்தா கூட அது என்ன ஆறுது? ஆசைகள்லாம் மேல மேல வந்துட்டே இருக்கு. அதனால ஆமிருத்யு உதோ நைவ மனோரதானாம் அந்தோஸ்தி விஜாதமிதம் அத்மயா அத்யா. என்னால் இன்று நன்றாக அறிந்து கொள்ளப்பட்டது. இறப்பு வருகிற வரையில் என்ன ஆசைகள்ங்கிறது முடிவே கிடையாது. மனோரதா சக்தி பரஸ்ய சித்தம் ந ஜாயதேவை பரமார்த்த சங்கி. அதாவது ஒரு ஒரு அந்த சொல்ற மனோரதா ஆசக்தி, மனோரதத்துல ஆசைகள்ல ஒருத்தனுக்கு பற்று இருந்துடுத்துன்னா சித்தம் பரஸ்ய சித்தம் ந ஜாயதே, பகவானிடத்துல மனசுங்கிறது ஈடுபடவே படாது. பரமார்த்த சங்கி, பரமார்த்தமாக இருக்கக்கூடிய பகவானிடத்துல அந்த சங்கம் அப்படிங்கிறது வரவே வராது. பரமார்த்தம் சமே சமாதி ஜலவாசம் மித்திரம் மத்ஸ்யஸ்ய சங்காத் சகசைவ நஷ்டஹ பரிகிரக சங்க கிருதா மயா அயம் பரிகிரகோத்தாச்ச மமதி லிப்சா. அதுல சொல்ற, இப்போ நான் ஜலத்துக்கடியில மனசை கட்டுப்படுத்திட்டு இருந்தேனோ இல்லையோ, ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த மீன்கள் அதையெல்லாம் பார்த்ததுனால எனக்கு என்ன ஆயிடுது? என் மனசுங்கிறது அந்த சமாதி நிலையிலிருந்து நழுவிடுது. அந்த சமாதி நிலையிலிருந்து நழுவிடுத்து. அப்போ என்ன ஆயிடுது? பரிகிரக சங்க கிருதா. அதனால நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போயிடுது. மயா அயம் பரிகிரகோத்தாச்ச மம அதிலிப்சா. அப்போ அந்த இந்த விவாகம் பண்ணின்றதுனால தானே இப்பொழுது மேல மேல என்னுடைய ஆசைகள்லாம் வளர்ந்துட்டே போயிடுத்த. இப்போ ஏன் அந்த பரிகிரக சங்க கிருதா மயாயம் பரிகிரகோத்தாச்ச மம அதிலிப்சா. லிப்சானா ஆசை. என்னுடைய ஆசைக்கு எல்லையே இல்லாத போயிடுது. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா விட்டு போயிடுது. இதனாலதான் யோக சாஸ்திரத்துல எல்லாம் சொல்ற போது இந்த சமாதிக்கு விக்னங்கள் நிறைய வரும். இந்த யோக சாஸ்திரத்துல இது ரொம்ப அழகா எடுத்து காட்டுறார் பதஞ்சலி. அதாவது அந்தராயாகான்னு சொல்லுவார். அந்தராயாகான்னு சொல்ற போது இடையூறுகள்னு பேர். அந்த சமாதியை அடைவதற்கு இடையூறுகள்லாம் எத்தனையோ. இப்ப துக்க தௌர்மனஸ்ய அங்கமே ஜெயத்துவம்னா ஒரு பெரிய பட்டியலே கொடுக்குற. இந்த பட்டியல்லாம் வச்சுட்டா நமக்கு ஏதாவது ஒரு தபஸோ சமாதியோ பண்ணணும்னு நினைச்சா
அதுக்கு இடையூறுகள் வந்துட்டே இருக்கும். அந்த இடையூறையெல்லாம் தாண்டி அந்த தடைகளை எல்லாம் தகர்த்து அந்த சமாதி நிலையிலேயே இருக்கிறதுக்கு நாம அபியாசம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு அதுக்கு அத பரிந்துரை பண்ற, ரெக்கமெண்ட் பண்ற பதஞ்சலி. அப்போ சொல்ற, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நான் பாட்டுக்கு கிருஷ்ணாராமான்னு தபஸ் பண்ணிட்டு இருந்தேனே, இந்த மீன் கூட்டத்தை பார்த்தோன்னே என் புத்தி கெட்டு போச்சு. அதனாலதான் தபஸ் பண்றச்சேயோ தியானம் பண்றச்சேயோ அந்த ஒத்துரும் அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடத்துல போய் உட்காந்துட்டு பண்ணணும். இல்லைன்னா நமக்கு அந்த மைண்ட், மனசுங்கிறது, அந்த சித்தம்ங்கிறது அந்த தியானத்துல இருந்து நழுவி போயிடும். அதான் யோக சாஸ்திரத்துல எல்லாம் இது சொல்றாரு. இந்த ஆசை எனக்கு ரொம்ப பெருசா போயிடுது, அதனால துக்கம் எது எதைவ ஏகசரீர ஜன்ம சதார்த்த சங்கியாகமிதம் பிரசூதம் பரிகிரகேண க்ஷிதிபாத்மஜானாம் சுதைஹி அனைகைஹி பகுலீகிருதம் தத்து. அதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்துட்டு இருக்கிறதே நமக்கு துக்கத்துக்கு காரணம். துக்கம் எது எதேவ ஏகசரீர ஜன்ம, ஏகசரீர ஜன்மன்றதுனால ஒரு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள்லாம் பெற்று அதுவே நம்ம கஷ்டத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கு. நம்ம ஒரு பிள்ளை பிறந்து இதெல்லாம் பண்ணி நம்ம குடும்பத்தை சம்ரக்ஷணம் பண்றதுக்கே நமக்கு ஒன்னப்படி என்னப்படின்னு இருக்கேன். இதெல்லாம் எத்தனை பெண்கள்லாம் அப்படின்னா எப்படி சொல்றது? அந்த அதுவும் பஜகோவிந்தத்துல சொல்ற அந்த அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம் நாஸ்தி ததா சுக லேசகா சத்தியம் புத்திராதபி தன பாஜாம் வீதிகி சர்வத்திர ஏஷா விதிதா ரீதிகி. அழகா சொல்ற. அதாவது அர்த்தம்னா வெல்த், வெல்த்ங்கிறது அர்த்தம் அனர்த்தம். அர்த்தம்ங்கிறது என்னைக்குமே அனர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. சுவாமி தேசிகன் நியாய சித்தாந்தத்துல கூட அழகா ஒரு வாக்கியம் சொல்ற, திரவியம் பாப மூலம். திரவியம்ங்கிறது பாப்பத்துக்கெல்லாம் மூல காரணமாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டா இந்த திரவியம்தான். அதையே சொல்ற, இது நாஸ்தி ததா சுக லேசகா, அதுல இருந்து சுகம்ங்கிறது லவலேசமும் கிடையாது, சத்தியமா சொல்றேன். ஏன்னு கேட்டார், புத்திராதபி தனம், உன் பிள்ளைகிட்டே உன் பணத்துக்கு ஆபத்து வரும், ஜாக்கிரதை தெரிஞ்சுக்கோ. லோகம் பூரா இதுதான், சர்வத்திர ஏஷா ரீதி, இதுதான் பழக்கமே. அதனால அர்த்தத்துல ஆசை வச்சுக்காத நாங்க நமக்கு அட்வைஸ் பண்ற. இவர் என்ன பண்ற, ஒன்ன வச்சு ஒரு பொண்ண கல்யாணம், துக்கம் எது ஏகை எதேவ ஏக சரீர ஜன்ம, அதை வச்சிருந்தாலே இருக்கிற போது நானா என்ன பண்ணேன், சதார்த்தம் 100ல பாதி 50 பொண்களை எல்லாம் சங்கியாகமிதம் பிரசூதம் 100 பொண்ணை பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேனே. பரிகிரகேன க்ஷிதிபாத்மஜானாம், இந்த அரசகுமாரிகளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொண்டு இந்த இவ்வளவு கஷ்டத்தெல்லாம் சுதைஹி அநேகைஹி பகுலீகிருதம் தது, இத்தனை குழந்தைகளையெல்லாம் பெத்துன்னுட்டேன். இப்போ எனக்கு எங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கே எனக்கு என்ன பண்றது. சுதாத்மஜைஹி தனயைச்ச பூயோ பூயச்ச தேஷாம் ச பரிகிரகேண விஸ்தாரமேஷ்யதி அதிதுக்கஹேது பரிகிரகோ வை மம மமதா அபிதானஹா. அதுலயும் சொல்ற, அதாவது இந்த பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், இன்னும் பேரப்பிள்ளைகள், இவாளெல்லாம் கல்யாணம் பண்ணி இவாளையெல்லாம் பார்க்கணும்னெல்லாம் ஆசை வளர்ந்துட்டே இருக்கே. ஆசை வளர வளர என்ன ஆயிடுது, மமதா, இது என்னுடையது, எனக்கு என்னுடையது அப்படிங்கிற எண்ணம் இன்னும் வதுவாரு. அது மேல மேல அந்த ரெண்டு இருந்துன்னா அது துக்கத்துக்கு ஹேது. ஸ்ரீமத் ரகசியத்திரை சாரத்துல சொல்லுவார், வியக்ஷரோ மிருத்யுன்னு சொல்ல, 2 அக்ஷரம் நமக்கு மிருத்யு, யமன். அகம் மம, அகம் மம, நான், எனது, என்னுடைய, இந்த 2 எழுத்து இருக்கோ இல்லையோ, இதுதான் நமக்கு துன்பத்துக்கு காரணம். தியக்ஷரோ, தியக்ஷரம்னா இந்த 2 எழுத்துக்கள் மிருத்யுன்னு சாதிக்கிறது. அப்போ விஸ்தாரம் ஏஷ்யதி அதிதுக்க ஹேது பரிகிரகோ வை மமதா அபிதானாம் சீர்ணம் தபோ யத்து ஜலாஸ்ரயேண தஸ்ய அர்த்திஹி ஏஷா தபசோ அந்தராயா மத்ஸ்ய சங்காத் அபவச்ச யோமே சுதாதிராகா முஷிதோஸ்மி தேன. அவர் சொல்ற, நான் ஜலத்துக்கு அடியில இருந்துன்னு தபஸ் பண்ற காலத்துல அந்த ஒரு அதனுடைய பிரயோஜனம் தானே இப்ப எனக்கு சித்திகள்லாம் ஏற்பட்டது. அந்த தபஸனுடைய சக்தியினாலதான் எனக்கு இந்த சித்திகள்லாம் ஏற்பட்டு இதையெல்லாம் இருந்தது. இப்போ
இத்தனை ஐஸ்வர்யங்களும் தபஸ் வந்தனா என் தபசு போயிடுத்தே, அதை தபஸ் செலவழிஞ்சு போயிடுத்தோ இல்லையோ. ஆகையினால் இதெல்லாம் என்ன இருக்கு, அந்தராயாக தஸ்ய அர்த்திஹி. அந்த அர்த்தினா அந்த ஒரு ஆசை அரிச்சுட்டே இருக்கோ படுங்கிறது. ஏஷா அந்தராயா, இதுதான் என்னுடைய தபஸுக்கு இடையூறா போயிடுத்து. மத்ஸ்ய சங்காத், மத்ஸ்ய சங்காத்னா இந்த மீன்களுடைய சேர்க்கையினால எனக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல ஆசை வந்து இந்த மாதிரி வந்துடுத்தே. அதுதானே இப்ப இந்த சங்கம் தானே எனக்கு சுதாதிராக முஷிதோஸ்மி. முஷிதம்னா ஐ வாஸ் ராப்ட் ஆஃப் மை ஆக்சுவல் பெனன்ஸ், ஐ வாஸ் ராப்ட் ஆஃப் மை பெனன்ஸ் போயிடுத்தேங்கிற. நிசங்கதா முக்திபதம் யதீனாம் சங்காத் அசேஷாக பிரபவந்தி தோஷாம் ஆரூடயோகோபி நிபாத்தியதே அதசங்கேன யோகி கிமுத அல்பசித்தி. ரொம்ப இந்த இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் மனசுல நல்லா பதியணும். அதாவது நிசங்கதா, அதாவது சங்கம் இல்லாமல், சங்கம்னா அட்டாச்மெண்ட் அர்த்தம். அட்டாச்மெண்ட் தான் அந்த பிடிப்புக்கு பந்தத்துக்கு காரணம். இந்த டிட்டாச்மெண்ட் இருக்கும் இல்லையா, நிசங்கதா. நிசங்கதா நிசங்கதானா இந்த அப்சல்யூட் டிட்டாச்மெண்ட்னு இருக்கும் இல்லையோ, அதுதான் முக்தி பதம், மோட்சத்துக்கு சரியான வழி. யாருக்கு? யதீனாம். யதீனாம் யதீனாம்னா, யதீனா நம்ம இந்த காலத்துல சாதாரணமா சன்னியாசின்னு வச்சுட்டு இருக்கோம். யதி யதின்னு சொல்றச்சே யாருன்னு கேட்டா சிம்பிளா சன்னியாசின்னு சொல்லும். யதயா யதமான சித்தின்னு இதெல்லாம் கீதையில 2வது அத்தியாயத்துல பகவான் ஸ்தித பிரஜ்ஞஸ்ய காபாஷான்னு சொல்ற பொழுது அவளுடைய 4 நிலைகளை எல்லாம் சொல்லி எப்படி அதனுடைய உத்கிருஷ்ட நிலைக்கெல்லாம் சொல்ற. யதயா யதயான்னா புலனடக்கம் உள்ளவர்கள்னு அர்த்தம். யதயா யதயான்னா யத்தனம் பண்றது. யத்தனம் பண்றதுன்னா முயற்சி செய்து அந்த இந்திரியங்கள், அந்த கர்மேந்திரியங்களையோ ஞானேந்திரியங்களோ கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு தான் அந்த யதனம்னு பேர். அதை அடைந்தவர்களுக்கு தான் உண்மையான யதிகள்னு பேர். யதீனாம் யதீனாம் யதீனாம்னு சொல்றச்சே முக்தி பதம் நிசங்கதா சங்காத் அசேஷாக பிரபவந்தி தோஷாக. இந்த அட்டாச்மெண்ட், இந்த சங்கம்னு இருக்கோ இல்லையோ, இந்த சங்கம், இந்த அட்டாச்மெண்ட்னாலதான் எல்லா விதமான தோஷங்களும் ஏற்படும். என் சங்கம்னா இது கூட அசோசியேட் சேர்க்கைன்னு சொல்றமே, அந்த சேர்க்கையினால எல்லாம் வந்து சேர்றது. அப்போ சொல்றார் ஆரூட யோகோபி நிபாத்தியதே. இதுல ஆரூட யோகா அபி, அதாவது யோக நிலையை அடைந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய யோகியானவன், நல்ல யோகத்தை சித்தி பெற்றவன் கூட சங்கேன நிபாத்தியதே, ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுத்துன்னா சறுக்கி வழுக்கி விழுந்துடுறான். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, நம்ம பல பேருக்கு இந்த பரமபத சோபான படம் அந்த விளையாடி இருப்போம் சின்ன குழந்தையில இருக்கிற போது. அந்த பரமபத சோபான படத்துல மேல ஏறிண்டே போகும். கடைசியில ஒரு அருக்கன் பெரிய பாம்பு இருக்கும், அது தலையில போய் மாட்டின்னா திருப்பி என்ன ஆகும்னா கீழே வந்துடும், மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துடும். அந்த மாதிரி யோகத்துல சித்தி அடைந்தவர்கள், நல்ல யோகத்துல அபியாசமாகி அதுல நிலை பெற்றவர்கள் கூட சமயத்துல என்ன சங்கம் வந்துடுத்துன்னா என்ன ஆயிடுறான்னு கேட்டா, அதான் நிபாத்தியதே விழுந்துடுறா, அதஹா கீழே விழுந்துடுறா. யோகி கிமுதா, இந்த யோகிக்கே அந்த மாதிரி இருக்கு. சாதாரணமா கொஞ்சம் துளியோண்டு சித்தி அடைஞ்சவனை பத்தி கேட்கணுமா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாருன்னா விஸ்வாமித்ரர். விஸ்வாமித்ரர் தபஸ் பண்ற, அந்த தபஸை கெடுக்கணும். அவரால் அந்த தபஸ் எங்கேயோ இந்திரனுக்கு அதெல்லாம் இடையூறு வந்துருமோன்னு பயம். அதனால மேனகையை அனுப்புறான். மேனகையை பார்த்த உடனே இவர் தபஸ் கலைஞ்சு போயிடுறது. அவள் பார்த்தனே அவளோட ஆசையா இருக்கார், குடுத்தனம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அவளுக்கு பிறக்க குழந்தைதான் சகுந்தலைன்னு பேர். அந்த சகுந்தலையை சரித்திரம் தான் அபிஞா காளிதாசன் ஒரு நாடகமா எழுதுறான். அந்த சாகுந்தலத்திலவே அவன் சொல்றான், நம்ம மேனகையை பார்த்து தபஸ் கலைஞ்சு போனதுனால அவளோட குடுத்தனம் பண்றதுனால இவர் அப்பதான் அவருக்கு ஐயோ என் தபசு போயிடுத்தே, இத்தனை நாள் நான் பார்த்து எந்த காரணத்துக்காக நான் தபஸ் பண்ணேன்னா அந்த தபஸினுடைய இது போயிடுத்தே சொல்லிட்டு அவளை ஒதுக்கி தள்ளிட்டு மறுபடியும் தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால சொல்றாரு ஆரூட யோகியா, அதாவது நல்ல
ஒரு ஒரு யோகத்துல நிலை பெற்றவன் கூட நிபாத்தியதே கீழே விழுந்துடுறான். எங்க சங்கேன ஒரு அட்டாச்மெண்ட் யோகி கிமுத கேட்கவும் வேண்டுமோ, அல்ப சத்தி கொஞ்சோண்டு சத்தி அடைஞ்சவளை பத்தி கேட்கணுமோ? நாம சொல்றோமே, ஆடி காத்துல அம்மி குழவெல்லாம் ஆகாயத்துல பறக்கிற போது இலவம் பஞ்சு எங்கது என்னன்னு கேட்குமா? அதனால எதெல்லாம் பறக்கிற போது எனப்பல நானா பேசவே முடியாது, எனக்கே இப்படி இருக்கே அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படுறார். அதனால இந்த சோகம் சரிஷ்யாமி ததா ஆத்மனஹா அர்த்தே பரிகிரக கிராக கிரகீத புத்தி யதாஹி பூயஹ பரிஹீன தோஷா ஜனஸ்ய துக்கைர் பவிதா ந துக்கி. அதனால சொல்றேன், இந்த எனக்கு ஒரு பெரிய இழுத்துழுத்து என்ன எதுன்னு கேட்டா, பரிகிரக கிராக கிரகீத புத்தி. இந்த சம்சாரம்ங்கிற சாகரத்துல ஒரு பெரிய முதலை என்ன பிடிச்சு இழுத்துடுத்து. என்ன முதலைகள்லாம் இருக்கு தெரியுமா? இதுல சொல்ற அந்த ததா ஆத்மனா இது சொல்ற, ஆத்மனா எதாகி பூயகா, இந்த பேரன்கள் என்ன, பிள்ளைகள் என்ன, இது எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரியா? இனிமையாவது நான் என்ன பண்ணணும்னு கேட்ட, சோகம் சரிஷ்யாமி, மறுபடியும் தபஸ பண்ணணும். ஆத்மனஹா அர்த்தே, ஆத்மனஹா அர்த்த, ஆத்மனஹா அர்த்தான்னு கேட்டா, இந்த ஒரு என்னுடைய நன்மையின் பொருட்டு பண்ணணும். பரிகிரக கிரகம் யதாகி பூயகா பரிஹீன தோஷா, அதாவது மறுபடியும் இந்த ஒரு இதுல துக்கத்தை அடையாம இருக்கணும். ஜனஸ்ய துக்கே பவிதா ந துக்கி. அதனால இதுல இருந்து நான், இந்த துக்கத்திலேருந்து நான் இனிமையாவது விடுபட வேண்டும். இதுல போய் மாட்டிண்டு திருப்பி இதுல உழலக்கூடாது. அதனால சொல்ற ந துக்கி. சர்வஸ்ய தாத்தாரம் அச்சிந்திய ரூபம் அனோரணீயாம்சம் அதி பிரமாணம் சிதாசிதம் ச ஈஸ்வரம் ஈஸ்வராணாம் ஆராதயிஷே தபசைவ விஷ்ணும் விஷ்ணும் ஆராதயிஷே. அதனால பெருமாள் சாட்சாத் பகவான், அவனை நான் இப்போ ஆராதனம் பண்ணணும். தஸ்யை ஏவ விஷ்ணு சர்வசிய தாத்தாரம். சர்வசிய தாத்தாரம்னா நாம எதையெல்லாம் ஆசைப்படுறோமோ அதை கொடுக்கக்கூடியவர். சர்வசிய தாத்தாரம், கொடுக்கிறது எல்லாம். அச்சிந்திய ரூபம், அதாவது சிந்திக்க முடியாத ஒரு பெருமையை உடையவர். அணுவிற்கும் அணுவாக இருக்கக்கூடியவர். மகத்திற்கும் மகத்தா அனோரணியான் மகதோ மகியான் அதி அதி பிரமாணம். சிதாசிதம், அதாவது ஒரு சிதாசிதம், அதாவது யுகத்துக்கு யுகம் பகவானுடைய நிறங்கள்லாம் மாறின்றது. அந்த புராணங்கள்ல எல்லாம் சொல்ற கிருத்த யுகத்துல எப்படி இருக்கும்னுட்டும். சித்தம், ஒரு யுகத்துல வெண்மையாக இருப்பார், இன்னொருத்துல அசிதம் வெண்மை அற்றவராக நீலமேக சாமலாகும். ஈஸ்வரம் ஈஸ்வரானாம், ஈஸ்வரனுக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவரும் அந்த பகவானே. ஆராதயிஷே விஷ்ணும், தபஸ்னாலேயே நான் ஆராதிக்க, தபஸ் பண்ணியே அவனை ஆராதிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிருந்து, தஸ்மின் அசேஷ ஔஜசி சர்வரூபணி அவ்யக்த விஸ்பஷ்ட தனவ் அனந்தே மம அச்சலம் சித்தம் அசேஷ அபேத தோஷம் சதாஸ்து விஷ்ணவ் அபவாய பூயகா. அதனால பிரகாசமாக இருக்கக்கூடிய வஸ்துக்களுக்கெல்லாம் பிரகாசமாக இருக்கக்கூடியவர். அசேஷ ஓஜஸ், ஓஜஸ்னா அந்த தேஜஸுக்கு பேர். அசேஷ சர்வரூபிணி அவ்யக்தம், அதாவது ஒரு எல்லாத்துக்குள்ளேயும் சூக்ஷ்மமாக இருக்கக்கூடியவரும். அஸ்பஷ்ட தனவ் அனந்தே, அதாவது அஸ்பஷ்ட எல்லா சரீரத்திலையும் இருக்கக்கூடியவரும். அந்த அந்த மமா அச்சலம் சித்தம் அபேத தோஷம், தோஷங்கள் அற்றும் சதாஸ்து விஷ்ணு அபவாய பூயா. மறுபடியும் அந்த விஷ்ணு பகவானுக்கு எனக்கு மறுபடியும் பிறப்பற்ற தன்மைக்காக அவனையே நான் வரிக்க வேண்டும் அப்படின்னு அதை தியானம் பண்ற. சமஸ்த பூதாத் அமலாத் அனந்தாத் சர்வேஸ்வராத் அந்யதனாத் ஆதிமத்யாத் யஸ்மாத் ந கிஞ்சித் தமகம் குருணாம் பரங்குரும் சம்ஸ்ரேமி விஷ்ணு. அந்த சாட்சாத் அந்த பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டா, எல்லாத்துக்கும் சமஸ்த பூத
சமஸ்தபூதாத் அமலாத் அனந்தாத், எல்லா வஸ்துக்களை காட்டிலும் வேறுபட்டவராகவும் அந்த ஈஸ்வராது அந்யாது அனாதி மத்தியாத், ஆதி அந்தமற்றவராக இருக்கக்கூடிய, எவரை காட்டிலும் உயர்ந்தது எதுவும் இல்லையோ அப்படி இருக்கக்கூடியவன் குருக்களுக்கெல்லாம் குருணாம் பரங்குரும் விஷ்ணும் சம்ஸ்ரயேனி, அந்த சாட்சாத் அந்த பகவானே சரணமாக அடையப் போகிறேன். அதனால அங்க அப்படின்னு நினைச்சுட்டு அந்த யோஜனை பண்ண ஸ்ரீ பராசரஹா இதி ஆத்மானம் ஆத்மனைவ அபிதாய, இந்த மாதிரி யோஜனை பண்ண மகரிஷி உடனே என்ன பண்ண, சௌபரிஹி அபஹாய புத்திர கிருஹ ஆசன பரிச்சதாதிகம் அசேஷம் அர்த்தஜாத்தம் சகல பாரியா சமன்விதா வனம் பிரவிவேஷ, உடனே எல்லாத்தையும் விட்டுட்ட, எல்லாத்தையும் துறந்து விட்டு பத்னிகளோட மட்டும் காட்டுக்கு போற, அவளை சுஷ்ரூஷ பண்றதுக்காக அங்க வனம் பிரவிவேஷ. தத்ராபி அனுதினம் வைகானச நிஷ்பாத்யம் அசேஷ கிரியாகலாபம் நிஷ்பாத்ய க்ஷபித சகல பாபா பரிபக்வ மனோவிருத்தி ஆத்மனி அக்னின் சமாரோப்பிய பிக்ஷு அபவது. காட்டுக்கு போனார், அங்க போய் வானப்பிரஸ்தன ஆசிரமத்துல அடைஞ்சு எல்லாத்தையும் ஒழுங்கு சரியா பண்ணிட்டு வந்த. அனுதினம் வைகானச நிஷ்பாத்தியம், இங்க வைகானசர்னு சொன்னா வானப்பிரஸ்த தர்மத்தை சொல்றது. வைகானசன்னா இப்ப சொல்லக்கூடிய வைகானச ஆகமத்தை சொல்றவான்னு கிடையாது. அவளுக்கெல்லாம் வானப்பிரஸ்த தர்மத்தை பண்றவாளுக்கு வைகானசாள்னு பேர். இப்போ வைகானச நிஷ்பாத்தியம் அசேஷ கிரியா கலாபம், அவர்கள் செய்ய வேண்டிய சகல விதமான கிரியைகளையும் செய்து நிஷ்பாத்தியம் கபித சகல பாபகா, அந்த பாபங்கள் நீங்க பெற்றவராக அந்த இதையெல்லாம் இது பண்ணிட்டோம். அதனால பரிபக்வ மனோவிருத்தி, மனசு பக்குவப்பட்டு ஆத்மனி அக்னியின் சமாரோப்பிய, அதெல்லாம் அந்த ஒரு ஒரு ஆத்மனஹா அக்னியின் சமாரோப்பிய அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த அக்னியில 3 விதமான அக்னிகள் கிரகஸ்தனுக்கு முக்கியமாக இருக்கும். அது வானப்பிரஸ்தாசிரமத்து வரையில் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு கேட்டா, ஆகவனியம், தட்சிணாக்னி, கார்கபத்தியம். இன்னும் 2 இருக்கு, சவ்யம் ஆவசத்தியம்னு பஞ்சாக்னின்னு பேர் இருக்கு. அந்த பஞ்சாக்னிங்கிறது கிரகஸ்தன், இது சவ்யம் ஆவசத்தியம்ங்கிறது எங்கெங்க உபயோகப்படும். சாதாரணமா இந்த 3 அக்னி, ஆகவனியம், தட்சிணாக்னி, கார்கபத்தியம்னு பேர். அது கார்கபத்தியம்னு இருக்கு. சவ்யம் ஆவசத்தியம், இந்த அக்னியெல்லாம் தன்னுடைய மனதில் ஏற்றுக்கொண்டு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, அந்த அந்த ஒரு ஒரு ஆத்மனி தன்னுடைய ஆத்மாவில் ஏற்றிக்கொண்டு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, சன்னியாசம் வாங்கிட்டாருன்னு அர்த்தம். சன்னியாசம் வாங்கிக்கிறச்சே, ஏன்னா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வர்ணாசிரம தர்மத்துல என்னன்னு கேட்டா, ஒருத்தனுக்கு அக்னி சம்பந்தம் அப்படிங்கிறது பத்னியினாலதான் ஏற்படுறது. பத்னி இருந்தாதான் ஒருத்தனுக்கு அக்னி சம்பந்தம் வரும். பத்னி இல்லாட்டா மீது 3 ஆசிரமத்துக்காராளுக்கு, பிரம்மச்சாரிக்கோ வானப்பிரஸ்தனுக்கோ சன்னியாசிக்கோ இந்த தாரியாக்னிங்கிறது கிடையாது. குறிப்பா சன்னியாசிகளுக்கு அக்னியினால எந்த பிரயோஜனம், அக்னி சம்பந்தமே கூடாது, இருக்கக்கூடாது. வானப்பிரஸ்தனுக்கு அது இருக்கணும், அதாவது அவ கொஞ்சம் இருக்கணும், பிரம்மச்சாரிக்கும் கிடையாது. அதனாலதான் கிரகஸ்தனுக்குன்னா என்னன்னு கேட்டா இந்த அக்னி சம்பந்தம் உண்டு. இப்போ சன்னியாசம் வாங்கிக்கிறதே இந்த அக்னிகளை என்ன பண்ணுவான், இதுக்குதான் இந்த ஒரு ஜீவஸ்ராத்தம் பண்றதுன்னு சொல்லுவாங்கலாம். அதான் சன்னியாச தர்மத்துல இருக்கக்கூடிய சில நியமங்கள். அதை பண்றச்சு இந்த அக்னியெல்லாம் தன்னுடைய ஆத்மாவில் ஏற்றுக்கொண்டோன்னு கேட்டா, இந்த அக்னியெல்லாம் பரித்தியாகம் பண்ணிட்டு இந்த பூர்ணமான சந்நியாச ஆசிரமத்தை ஏற்றுக்கொண்டார்னு அர்த்தம். பரிபக்வ மனோவிருத்தி ஆத்மனி அக்னின் சமாரோப்பிய பிக்ஷு அபவது. பிக்ஷுன்னா சந்நியாசையாக ஆனார். பகவதி ஆசஜ்ய அகிலம் கர்மகலாபம் அஜம் அவிகார அவிகார மரணாதி தர்மம் அவாப பரம் அனந்தம் பரவாதம் அச்சுதம் பதம் இது ஏதன் மாந்தாத்ரு துஹித்ரு சம்பந்தாத் ஆச்சாதாம். அது மாதிரி ஒரு ஒரு எல்லாத்தையும் பகவத் ஆராதனமாக சமர்ப்பிச்சுட்டாராக. அதாவது பகவதி
ஆசஜ்ய அகிலம், அகிலம் ஆசஜ்ய கர்ம கலாபம், தன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் பகவத் சாசஜ்யம்னா பகவத் ஆராதனம் இத்தி அனுசந்தாய, தன்னுடைய அனைத்து செல்வங்களோ அனைத்து செயல்களையுமே எப்படி பண்ணார், தான் பண்ணக்கூடிய கிரியை எல்லாம் பகவான் ஸ்வஸ்மே சுப்ரீதே ஸ்வயமேவ காரயதி அப்படிங்கிற எண்ணம். இதுதான் பகவதி, அதாவது கர்மகலாபம் அகிலம் அஜம் அவிகார மரணாதி தர்மம் அவாப பரம் அனந்தம் பரபாதம் அச்சுதம் பதம், எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஒரு பகவானிடத்துல சமர்ப்பிச்சு கடைசியில என்ன பண்ணாருன்னு கேட்ட, பதம் அவாப அச்சுதம் பதம் அவாப, சாட்சாத் பகவானுடைய திருவடியாகிற மோட்சத்தை அடைந்தார் அப்படின்னு இந்த சௌபரி சரித்திரத்துல சொல்ற. அதான் முடிக்கிறச்சே சொல்ற, இது ஏதது மாந்தாத்ரு துஹித்ரு சம்பந்தாத் ஆக்கியாதம். இந்த மாந்தாத்ருன்னு ராஜா இருந்தானோ இல்லையோ, அந்த அவருடைய பெண்களோட கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடிய சரித்திரத்தை நான் உனக்கு சொன்னேன். எச்ச ஏதது சௌபரி சரிதம் அனுஸ்மரதி படதி பாட்டயதி ஸ்ருணோதி ஸ்ராவயதி தரதி அவதாரயதி லிகதி லேखयति शिक्षयति अत्यध्य पाप उपदिशति वा तस्य अष्टौ जन्मनि दुस्सन्तति दुस्सन्ततिरसद्धर्मः वाङ्मनोः असन्मार्ग अनुस्मरणमशेष हेयेषु वा ममत्वं न भवति. இந்த சௌபரி சரித்திரத்தை கேட்கறதுனால வரக்கூடிய பலஸ்ருதிய சொல்ற. அதாவது யார் ஒருத்தன் இந்த சௌபரி மகர்ஷியினுடைய சரித்திரத்தை நினைக்கிறானோ, எவ்வளவு அழகா சொல்ற, ஏதத் சௌபரி சரித்தம் அனுஸ்மரதி, யார் ஒருத்தன் நினைச்சுக்கிறானோ, யார் ஒருத்தன் படிக்கிறானோ, யார் ஒருத்தன் படிக்கும்படி பண்றானோ, யார் ஒருத்தன் கேட்கிறானோ இல்ல கேட்கும்படி செய்கிறானோ, அப்புறம் யாரொத்தன் மனசுல வச்சுட்டு இருக்கானோ இல்ல இன்னொருத்தனை மனசுல நினைக்கும்படி செய்யறானோ, யாரொத்தன் அவனுடைய சரித்திரத்தை எழுதுகிறானோ இல்ல எழுதும்படி செய்கிறானோ இல்ல அதன்படி நடக்கிறானோ இல்ல மற்றவாளையும் நடக்கும்படி செய்கிறானோ, யார் ஒருத்தன் உபதேசிக்கிறானோ அவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டார். லேகயதி சிக்ஷயதி அத்தியாபயதி அத்யுதீவா தஸ்ய அஷ்டௌ ஜன்மனி, 8 ஜன்மங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டார். யார் கேட்கிறவனுக்கு 8 தலைமுறைக்கு 8 பிறவிகள் வரையில் கெட்ட நடத்தை உள்ள பிள்ளைகள் பிறக்காதவன். இந்த சௌபரி சரித்திரத்தை கேட்டாக்க என்ன ஆகும்னு கேட்டா, தீய நடத்தை உள்ள குழந்தைகள் அவனுக்கு உண்டாகாது. பேரன்கள் ஆகிய சந்ததிகளோ அவெல்லாம் எப்படி இருப்பான்னு கேட்டார். அஷ்டௌ ஜன்மானி துஸ்சந்ததி அசத்தர்ம வான் மனசா, அதாவது இந்த தர்ம வழியிலேந்து நழுவி போகக்கூடியதோ மனசெல்லாம் கெட்ட வழியில போறதோ எந்த ஒரு வஸ்துவிலையும் இந்த மமதா தியாகம் அகம் மம அப்படிங்கிற புத்தியோ அவனுக்கு வராதான். இந்த சௌபரி சரித்திரத்தை கேட்டா இவ்வளவு ஸ்ரேயஸ் இவ்வளவு பலன்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி 4வது அம்சத்துல 2வது அத்தியாயத்துல இந்த சௌபரி சரித்திரத்தை முடிக்கிறார் பராசர மகரிஷி. அடுத்தது 3வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிற பொழுது இந்த மாந்தாத்தா அவனுடைய சந்ததியை மேல வர்ணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். அத்தச்ச மாந்தாது புத்திர சந்ததி அபிதீயதே. இப்பொழுது நான் என்ன பண்ண போறேன், மாந்தாதாவனுடைய சந்ததிகளை எல்லாம் பத்தி நான் உனக்கு இப்போ சொல்றேன். அம்பரீஷஸ்ய மாந்தாத்து தனயஸ்ய யுவனாஸ்வஹா புத்திரஹா அபவது. மாந்தாதாவின் பிள்ளையாக இருக்கக்கூடிய அம்பரீஷனுக்கு யுவனாஸ்வன் அப்படிங்கிற ஒரு பிள்ளை பிறக்கிறான். தஸ்மாத் ஹாரீதா யதோ அங்கிரசோ ஹாரீதாக. அவனுக்கு அந்த யுவனாஸ்வனிடத்திலிருந்து ஹாரீதன் அப்படிங்கிற பிள்ளை பிறந்தான். அதனால இந்த அங்கிரஸ் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள்லாம் ஹாரீதர்கள்னு கூப்பிடப்பட்டார்கள்னு அர்த்தம். அப்போ அதுக்கு மேல சொல்ற, ரசாதலே மௌனேயா நாம கந்தர்வாஹா பபூஹு ஷட்கோடி சங்கியாதாக தைஹி அசேஷாணி நாதகுலான்யபஹிருத
பிரதான ரத்னாதிபத்தியான் அபக்ரியந்த. இன்னொரு விற்த்தாந்தம் சொல்ற. ஏதோ ஒரு காலத்துல ரசாதலம், ரசாதலம்னா பாதாள லோகம். அந்த பாதாள லோகத்துல மௌனேயர்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய 6 கோடி கந்தர்வர்கள்லாம் வாசம் பண்ணிட்டு இருந்தாலும். அவ சொல்றா, ரசாதலே மௌனேய நாம கந்தர்வா. மௌனேயர்கள்னு சொல்ல பபூஹு ஷட்கோடி சங்கியாதாக 6 கோடி பேர் இருந்தா. தைஹி அசேஷாணி நாககுலானி அபகிருத பிரதான ரத்னாதிபதி. அவர்கள்லாம் என்ன பண்ணா, நாகலோகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ரத்னங்களை எல்லாம், அவர்களுடைய ராஜ்யங்களை எல்லாம் பிடுங்கிவிட்டாளாம். அதாவது அபகிருத பிரதான ரத்ன ஆதிபத்தியான் ஆக்கிரியந்த. அவருடைய ஆதிபத்தியத்தையும் அந்த ரத்னங்களையும் அபகரிச்சுட்டார்கள். தைஷ்ச கந்தர்வ வீர்யா அவதூதைஹி உரகைஸ்வரைஹி உரகை ஸ்தூயமானः பகவான் அசேஷ தேவேஷः ஸ்தவ ஸ்ரவண உன்மீலிதான் நித்ர புண்டரீக நயன ஜலசயானோ நித்ராவசான பிரபுத்தः பிரணிபத்திய அபிஹிதः பகவன்னே அஸ்மாகம் ஏதேபியः கந்தர்வேபியः பயம் உற்பன்னம் கதம் உபசமேஷ்யதி இது. அந்த கந்தர்வர்கள் அவள்லாம், இந்த நாகர்கள்லாம் என்ன பண்ணா, இந்த கந்தர்வர்கள்லாம் இவாளை எல்லாம் அடிச்சு பிடுங்கி எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிட்டாலும் இல்லையோ, அந்த நாககுலத்தவர்கள் எல்லாம் க்ஷீராப்திக்கு போறா. பெருமாள் இடத்துல போய் சேவிக்கிறா, பிரார்த்தனை பண்றாளா. இவன் எல்லாம் போறா. அழகா சொல்ற, வீரிய அந்த தைஷ்ச கந்தர்வ வீரிய அவதூதைஹி உரகேஸ்வரை ஸ்தூயமானஹா பகவான். அவர்களால் ஸ்தோத்திரம் செய்யப்பட்ட அந்த பகவான் அசேஷ தேவேஷா ஸ்தவ ஸ்ரவணா, எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய ஸ்தோத்திர பிரியனும் உன்மீலித உன்னித்ர புண்டரீக நயனகா. அது அந்த ஒரு யோக நித்ரையில உன்மீலித நித்ரகா, பகவான் இப்படி அந்த தூக்கத்துல இருக்கிற யோக நித்ரையில இருக்கார். அதையெல்லாம் பகவான் கேட்டுட்டு என்ன பண்ணா, அந்த யோக நித்ரையை விட்டான். ஜலசய நித்ராவசான பிரபுத்தா, அந்த தூக்கத்தை முடிஞ்சு எழுந்த உடனே என்ன பண்ற, அதுல பிரணிபத்திய அபிஹிதா, எல்லாரும் சேவிச்சுட்டு சொல்லலாம், பகவன்னு அஸ்மாகம் ஏதேபியா கந்தர்வே சுவாமி, இந்த கந்தர்வர்கள் எல்லாம் எங்களை எல்லாம் இந்த மாதிரி ஒரு பெருசா பயம் வந்துடுத்தே, எங்களுக்கு இந்த பயம் எப்ப போகும், இதுக்கு என்ன வழி, பயம் உற்பன்னம் கதம் உபசமம் ஏஷ்யதி, இந்த பயம் எப்ப போகும் எங்களை விட்டுன்னு அவ பெருமாளை கேட்டா. ஆகச்ச பகவான் அநாதி நிதனா, பெருமாள் அநாதியாக இருக்கக்கூடிய பகவான் சொல்ற, புருஷோத்தமஹா யோசு யௌவனாஸ்வஸ்யமான் தாது புருகுத்ஸ நாமா புத்திரஹா தமகம் அனுப்பிரவிஷ்ய தான் அசேஷான் துஷ்ட கந்தர்வான் உபசமம் நயிஷ்யாமி இது. உடனே பெருமாள் அவளுக்கு அபயப்பிரதானம் பண்ணார். உடனே சொன்னார், கவலைப்படாதீங்கோ, யுவனாஸ்வனுடைய புத்திரன் அந்த புருகுத்சன்னு ஒருத்தன் வரப்போலாம், அந்த புருகுத்சன் இடத்துல அவனுடைய சரீரத்துல நான் அனுப்பிரவேசம் பண்றேன். தான் இந்த ஆவேசாவதாரங்கள்னு பேர். பகவான் சில சரீரங்கள்ல அவர் அனுப்பிரவேசம் பண்ணி அந்த சக்தியை கொண்டு சில காரியங்களை எல்லாம் நடத்துவார். இதுக்கெல்லாம் இந்த ஆவேசாவதாரங்கள், அந்தந்த அம்சாவதாரங்கள்ல இந்த அவதார ரகசியத்துல வரக்கூடிய விஷயங்கள். இந்த மாதிரி எத்தனை இப்ப பரசுராமர் தேகத்துல, இப்ப வியாசருடைய தேகத்துல எல்லாம் வரா மாதிரி அந்த புருகுத்சனுடைய சரீரத்துல நான் ஆவேசம் பண்ணி அந்த கந்தர்வர்களை எல்லாம் நான் அழிச்சுடுறேன், கவலைப்படாதுங்கோ அப்படின்னு அபய துஷ்ட கந்தர்வான் உபசம் நயிஷ்யான் தது ஆகர்ணிய பகவதே ஜலசாயினே கிருத பிரணாமாக ரசாதலம் நீதவதி. இதையெல்லாம் அந்த நாகர்கள்லாம் கேட்டுட்டு பெருமாளை சேவிச்சுட்டு மறுபடி திருப்பி நாகலோகத்துக்கு அவள்லாம் திரும்பி போனாலாம். ரசாதலகதோ பகவத் தேஜசா ஆப்யாயித ஆத்மவீர்யாக சகல கந்தர்வான் நிஜகான. அப்ப பெருமாள் சொன்ன மாதிரி என்ன பண்ண, அந்த புருகுத்சன் அவ நாகர்கள்லாம் அவ போய் அழைச்சிட்டு வராளாம். இந்த அது விட்டுட்டேன், அந்த வரி விட்டுட்டேன்னா, புனகா நாகலோகம் ஆகதாக பன்னகாதிபதையா நர்மதாம் ச புருகுத்சான் ஆனயனாய சோதயாம் ஆசுகு, அந்த மாதிரி விட்டுட்டேன். அதுல அவள்லாம் உடனே இந்த நாகர்கள்லாம் என்ன பண்ணா, ஒரு ஒரு
இந்த இவாளையெல்லாம் அழைச்சிட்டு வர்றதுக்காக இந்த புருகுத்சனை அழைச்சிட்டு வரான் நாகலோகத்துக்கு. அதனால தங்களுடைய ஒரு ராஜகுமாரி நர்மதான்னு பேரான், அந்த நர்மதைய அனுப்பினாள். நர்மதைய அனுப்பினா அந்த அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. அவனுக்கு அவ அழைச்சிட்டு வரான். இந்த சொல்ற நர்மதாம்ச புருகுத்சம் ஆணையனாய சோதய, அவன் அழிச்சான். சாச்ச ஏனம் ரசாத்தலம் நீதவதி, அவளும் அவனை ரசாத்தலத்துக்கு அழிச்சுட்டு வந்தான். ரசாத்தல கதச்ச ஆசோ பகவத் தேஜசா ஆப்யாயிதா. ரசாத்தலத்துக்கு அந்த இடத்துக்கு வந்த உடனே அவனை பெருமாள் அவனுடைய சரீரத்துல அனுப்பிரவேசம் பண்ணினார். அனுப்பிரவேசம் பண்ணி இவனுடைய தேஜஸ் அந்த பராக்கிரமத்தினால அந்த கந்தர்வர்களை எல்லாம் அழிச்சுட்டாராம். அவர் சொல்ற ஆப்யாயிதா ஆத்ம வீரியா சகல கந்தர்வான் நிஜகான, அந்த கந்தர்வர்களை எல்லாம் அழித்தார். புனச்ச சோபுரம் ஆஜகான, திருப்பி தன் நகரத்துக்கே சேர்ந்தாலாம் புருகுத்சன். இவா உடனே என்ன பண்ணா, சகல பன்னகா அதிபதையச்ச நர்மதாயை வரம் ததுகு. உடனே இந்த நாகர்களுக்கெல்லாம் சந்தோஷம். இந்த நர்மதா தானே வாத்த பொண்ணு தானே போய் அழிச்சுட்டு வந்தா, அந்த நர்மதையை பார்த்து அவளுக்கு வரம் கொடுத்தாளாம். சகல பன்னகாதிபதையச்ச நர்மதாயை வரம் ததுகு. நர்மதைக்கு ஒரு பெரிய வரம் கொடுத்தாளாம். எஸ்தே அனுஸ்மரணா சமவேதம் நாமகிரகணம் கரிஷ்யதி ந தஸ்ய சர்ப்ப விஷபயம் பவிஷ்யதி இது. இப்போ என்ன வரம் கொடுத்தா, நம்ம நர்மதை எவன் உன்னை நினைச்சுண்டு உன் பேரை சொல்றானோ அவனுக்கு சர்ப்ப பயம்ங்கிறது இருக்காது, சர்ப்பத்திலிருந்து விழக்கூடிய விஷபயமும் இருக்காது. ரொம்ப அழகா சொல்ற அந்த நர்மதே. சொல்ற எஸ்தே அனுஸ்மரண சமவேதம், உன்னை நினைத்து கொண்டு எவன் உன்னுடைய நாமத்தை சொல்லுகிறானோ கரிஷ்யதி ந தஸ்ய சர்ப்ப விஷபயம், அவனுக்கு சர்ப்ப விஷபயம் இருக்கவே இருக்காது அப்படின்னு அர்த்த ஸ்லோகா. அதுல ஒரு ஸ்லோகம் உண்டு. என்ன ஸ்லோகம்னா, இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். இந்த சர்ப்ப பயம் போறதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்லணுமா. நர்மதாயே நமஹா பிராகர் நர்மதாயே நமோ நிஷி நமோஸ்து நர்மதே துப்யம் ராஹிமாம் விஷசர்பதா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருந்தா அந்த சர்ப்ப பயமே இருக்காதுன்னு சொல்ற. நர்மதாயே நமஹா. அப்புறம் பிராதர் நர்மதாயை நமஹா, நர்மதைக்கு கார்த்தால சேவிக்கிறேன், ராத்திரி சேவிக்கிறேன். நர்மதையே உனக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், நமோஸ்து நர்மதே துப்யம், உன்னை மறுபடியும் சேவிக்கிறேன். திராகிமாம், என்ன காப்பாத்தனம், விஷமுடைய சர்ப்பங்கள் இடத்திலிருந்து என்னை நீ காக்க வேண்டும் அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொன்னாலே இந்த சர்ப்ப பயம் போயிடும்னு சொல்றேன். இதி உச்சாரிய அகர்நிஷம் அந்தகார பிரவேசேவா சர்ப்பைஹி ந திருஷ்யதே தஷ்யதே நச்சாபி கிருத அனுஸ்மரண புஜா விஷமபி புக்தம் உபகாத்தாய பவதி. யார் ஒருத்தன் இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொண்டு பகல்லையும் சரி ராத்திரியிலையும் சரி எங்க இருட்டு இருக்கக்கூடிய காட்டு பிரதேசங்கள்ல போனாலும் சர்ப்பங்கள் அவன்கிட்டயே வராதாம். இது உச்சாரிய அகர்நிஷம், அகர்னா பகல், ராத்திரி இதுக்குள்ளானும் அந்தகார பிரவேசேவா, இருட்டுல போனா கூட சர்ப்பைஹி ந தஷ்யதே, பாம்புகள் அவனை தீண்டாது. நச்சாபி கிருத அனுஸ்மரண புஜகா, அதாவது இந்த ஒரு அந்த ஒரு கிருத அனுஸ்மரண புஜகா, யாரோத்த இந்த நர்மதையை நினைச்சுட்டு ஆகாரத்தை சாட்டா கூட விஷமபி புக்தம், விஷத்தை போஜன சாட்டா கூட அந்த சாப்பாட்டுல இருக்கிற விஷம் கூட இவனை ஒண்ணும் பண்ணாதான், இவனுக்கு தீண்டாதான். அதை சொல்ற விஷமபி புக்தம் உபகாத்தாய பவதி புருகுத்சாயச்ச சந்ததி விச்சேதோ ந பவிஷ்யதி இது உரகபதையோ வரம் ததுகு. அந்த நாகர்கள் எல்லாம் ஒரு வரம் கொடுத்தாளாம், இந்த புருகுத்சனுடைய வம்சத்துக்கு என்னைக்குமே விச்சேதம் வராது, உன் வம்சம்ங்கிறது என்னைக்குமே விருத்தி ஆயிண்டே இருக்கும், குறையவே குறையாது அப்படின்னு கொடுத்தா. அந்த புருகுத்சனிடத்துல இருந்து நர்மதாயான் ஒரு பிள்ளை உண்டாராம். அந்த பிள்ளையெல்லாம் இதெல்லாம் மேல ஒரு வித்தாந்தத்தை எல்லாம் அதை சொல்ல போறார். இதை தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இதையெல்லாம் கேட்கணும்னு கேட்டுக்கிறேன். இவங்களுடைய பாக்கியம். அவதாளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன்.
பிரம்மச்சாரி டெய்லி அக்னி சந்தானம் பண்ணணும் இல்லையா? அக்னி சந்தானம் அவனுக்கு இதுக்குதான் சமிதா தானம் தான், அக்னி சந்தானம் எல்லாம் கிடையாது. சம்சாரம் பண்ணுமே. அப்ப நீங்க பிரம்மச்சாரிக்கும் இவாளுக்கும் சன்னியாசிகளுக்கும் அக்னி சம்பந்தம் இல்லைன்னு மாதிரி அப்படின்னு சம்பந்தம்னா அந்த யாகாக்னி, அதாவது இந்த பத்னியினாலதான் அக்னி சம்பந்தமே வருது. தர்மத்தினுடைய சூக்ஷ்மம் என்னன்னா, பத்னியினுடைய சம்பந்தத்தினாலதான் ஒருத்தனுக்கு அக்னி சம்பந்தம் ஏற்படுறது. யாகங்கள்லாம் பண்றது மீமாம்சா சாஸ்திரத்துல இது ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்ற. இந்த யாகத்துல இது ஒரு நியாயமாகவும் சாஸ்திரத்துல சொல்றது உண்டு. யார் ஒருத்தன் கிரகஸ்தனாக இருக்கானோ அவன்தான் யாகத்தை பண்ண முடியும். ஒரு கிரகஸ்தன் தான் யாகத்தை பண்ணணும். கிரகஸ்தன் தான் அவனுக்கு, கிரகஸ்தனா இருக்கிறவனுக்கு அந்த அது பிராமணன், முக்கியமா பிராமண தர்மத்துல இந்த பழைய நாள் கல்யாணங்கள் எல்லாம் பார்த்தா தெரியும். பழைய நாள் கல்யாணத்துல 5 நாள் கல்யாணம், கல்யாணத்துல 5 நாள் கல்யாணம் உண்டு. முதல் நாள் கல்யாணம் ஆன உடனேயே அந்த அக்னி அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். அந்த அக்னியை மெயின்டைன் பண்றதுன்னா என்னைக்கு இவனுக்கு அக்னி சம்பந்தம் ஏற்படுறதோ இது மரணம் வரையில் அதே அக்னியை இவன் மெயின்டைன். இந்த அக்னியை மெயின்டைன் பண்ற பிரக்கிரியைங்கிறது எப்படின்னு கேட்டா, அந்த உமி வரட்டி எல்லாம் ஒரு பானையில போட்டு அப்படியே வச்சுட்டு இருப்பா. 2 வேளை உபாசனம் பண்ணிட்டே இருப்பா. அக்னிஹோத்திரம் பண்றதுன்னு இதெல்லாம் பாரியாக்னின்னு பேரு. இவாதான் அதை பண்ண முடியும். சுவாமி கொஞ்சம் உங்களுடைய மைக்க இப்போ அந்த பத்னி சம்பந்தம் இருக்கிறச்சேதான் அவனுக்கு அக்னி சம்பந்தம் ஏற்படுறது. இந்த பத்னி இருந்துட்டு அவாதான் வரணும். இதுல இன்னும் சூக்ஷமம் என்னன்னா, இவா இது ஒரு சிம்பாலிக், அதெல்லாம் சயின்ஸ் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும். அந்த அந்த பத்னி தான் இவனுக்கு டிரைவிங் ஃபோர்ஸ். ஒரு குடும்பத்துல பத்னி சகிதனாக இருந்துட்டு தான் அந்த தர்ம காரியங்களை எல்லாம் பண்ணணும். இந்த தர்ம காரியத்துல பத்னி தான் அவனுக்கு கூட இருந்துட்டு பண்ணணும். அதுக்காக தான் அவளை தர்ம பத்னின்னு சொல்றோம். தர்ம பத்தின்னு யாரையும் சொல்றது கிடையாது. எங்கேயானு கேட்டிருப்போமா தர்ம பத்தின்னு யாராவது சொல்றோம் கேட்டா யாரையும் சொல்றது கிடையாது. தர்ம பத்னின்னு தான் சொல்றோம். ஏன்னு கேட்டா அந்த தர்மத்தை பண்றதுக்கு பத்னியினுடைய சகாயம். தர்மம்னா என்ன அப்படின்னு கேட்டா யாகாதிரேவ தர்மஹான்னெல்லாம் சாஸ்திரம். அதாவது அக்னி காரியத்தோட சம்பந்தப்பட்ட தர்மங்கள்னு அர்த்தம் இருக்கு. இதனால சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கச்சு எம் சீதா மமசுசா சக தர்மச்சரீதவான்னு அங்க ஜனக்கர் சொல்லி கொடுக்குற. உன்னுடைய தர்ம காரியங்களுக்கு ஒரு துணையாக இருப்பான்னு அங்க சொல்ற. ஆக இந்த மாதிரி அக்னி காரியம் பண்றதுக்கு அவ பத்னி தான் அவசியம் இருக்கணும். தவிர இந்த ஆத்துல ஏதாவது ஒரு வைதிக கர்மாக்கள் பண்றச்சே அவ கூட இருக்கணும். இப்ப அந்த கூட தட்சிணை எல்லாம் கொடுக்கற போது என்ன பண்ணுவான்னு கேட்டா, நம்ம பார்த்திருப்போம் வைதிக கர்மாக்கள்ல இங்க யாரும் கொடுத்து ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தமி ஹெமபீஜம் விபாவசோகன்னெல்லாம் சொல்லி உடனே கையில ஏதாவது தனத்தை எடுத்துட்டா அதுல பத்னி ஆனவள் என்ன பண்ணனா ஒரு சொட்டு ஜலத்தை விடணும். அதாவது என்ன தாத்பரியம் அப்படின்னா, இந்த வைதிக கர்ம காரியத்தை பண்ற போது அவளுக்கு அவளோட சேர்ந்து பண்றா. அவ ஸ்ரீ அக்காட்ஸ் பர்மிஷன். அதாவது ஒரு சீக்ரெட் என்னன்னு கேட்டா, புருஷாளுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் ரைட் இருக்கு, செலவழிக்கிறதுக்கு ரைட்டு கிடையாது. அதை செலவழிக்கணும்னா பத்னியினுடைய பர்மிஷன் வேணும். அதுதான் அதெல்லாம் அந்த செலவழிக்கிறதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டா அவளுடைய அனுமதியை வாங்கிட்டு தான். அதுதான் சிம்பாலிக்கா நம்ம என்ன பண்ணோம் கேட்டோம்னா, அவ ஒரு சொட்டு ஜலம் கொடுக்கறது, அதை வச்சுட்டு அவளோட பண்றோம். அவ பர்மிஷன் இல்லாத பண்ணா அது அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. அதை நீங்க என்ட்ரி எல்லாம் போட முடியாது. கணக்கு தப்பு. அது கணக்கு எழுதக்கூடாது. அது பிளாக் மணி. அதெல்லாம் இதெல்லாம் தர்மத்துல இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்கள். அதனாலதான் தர்மத்துல அவளுக்கு அத பங்கு இருக்கு. அப்ப அந்த பத்னி இல்லைன்னா அந்த அக்னி காரியத்தை பண்றதுக்கு ரைட்டு கிடையாது. இப்போ பழைய நாள்ல எல்லாம் 2ஆம் கல்யாணம் பண்ணிப்பா 3ஆம் கல்யாணம் பண்ணிப்பான்னு எல்லாம் சில கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பெரியவாள்லாம் இந்த மாதிரி 2 கல்யாணம் பண்ணிடும். அது காரணம் என்னன்னு கேட்டா, ஆசையினால 2வது கல்யாணம் பண்றதுன்றதெல்லாம் கிடையாது.
அந்த வைதிக கர்மா விட்டு போயிடுமே அப்படிங்கிறதுக்காக 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு ஒரு ஒரு இது வச்சுட்டு இருந்தா. ஏன்னா அவளுக்கு அந்த சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் அந்த அக்னி சம்பந்தம் வரும். அது இல்லைன்னா பண்ணக்கூடாது. அக்னி அவ பத்னி இல்லைன்னா அவனுக்கு அக்னி அவளோட அந்த அக்னி போயிடுறது. பிரம்மச்சாரிகள்லாம் என்னன்னு கேட்டா அப்பப்போ அவனுக்கு இந்த தாரியாக்னியா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. சன்னியாசிக்கு அக்னி கிட்டேயே போகக்கூடாது. இதுதான் தர்மத்துல இருக்கக்கூடிய சூக்ஷ்மம். அது அடியன் அடியன் இப்போ நித்திய உபாசனம் பண்றவெல்லாம் எல்லா டைமும் பத்னியோட சேர்ந்து இருக்க முடியாது. இப்ப சுவாமியே சஞ்சாரம் எல்லாம் எழுதுறதுன்னா அப்ப அது என்ன அர்த்தத்துல எடுத்துக்கணும் அடியன்? ஏதாவது மானசீகமா? இல்ல அப்படி இருந்தா கூட அது கூட ஒரு காலம் இருக்கு. எல்லா காலம்னா ஏதோ 2 நாள் 3 நாள் அப்படின்னா பரவாயில்ல. இது மாச கணக்குல போயிருக்குன்னா அப்படி இருக்கக்கூடாது. அவளையும் அழிச்சுன்னு போகணும். இன்னும் ஒரே ஒரு ஸ்ட்ரிக்ட்லி ஸ்பீக்கிங் அவளையும் கூட கூட்டின்னு போய் தான் பண்ணணும். அது நான் நம்ம ஒரு இடத்துல இருக்கேன்னா இப்போ விதேசத்துல எங்கேயோ ஃபாரின்ல இருக்கா, ஒய்ஃப் இந்தியாவில் விட்டுட்டு அங்க போய் இருக்கானே பண்ணலாமான்னா அது கூடாது. இப்போ அப்பா ஸ்ராத்தத்துல அடியன் மாமியார் பிள்ளையோட இருந்து பண்ணினா போருமா அடியன்? இல்ல பத்தினி கூட இருந்துதான் செய்யணும் அடியன்? இல்ல அடியனுக்காக கேட்கல, இன்னொருத்தருக்காக கேக்குறாரு. க்ஷமிக்கணும். இல்ல கிளாரிட்டி இல்ல, கேள்வியில கிளாரிட்டி இல்ல. இப்போ அப்பாவோட ஸ்ராத்தம் பண்ண ஒரு புள்ள இருக்கானா, அவ அம்மா அதாவது அவரோட தாயார் இருந்தா தாயாரும் பிள்ளையுமா சேர்ந்து ஸ்ராத்தத்துக்கு இருந்தா போருமாடியன்? இல்ல பத்னியும் கூட இருக்கணுமா பிள்ளையோட? ஸ்ராத்த விஷயம் வேற. ஸ்ராத்த விஷயத்துல கர்த்தா அவனுக்கு அந்த கர்த்திருவம் உண்டு. யாரு அந்த ஸ்ராத்தத்தை பண்றதுக்கு கர்த்தாவோ யோக்கியத்தை இருக்கோ அவன் அந்த கர்மாவை அவசியம் பண்ணணும். பத்னி இருந்தாலும் இல்லை என்றாலும் கர்த்திருவம் அவனுக்கு இருக்கிறதுனால அவன் கண்டிப்பா அந்த ஸ்ராத்தத்தை பண்ணணும். ஒரு பாயிண்ட். பத்னி எங்க இருக்கா இல்ல அப்படிங்கிறது அடுத்த விஷயம். பத்னி ஜீவிச்சிருந்தா கூட இருக்கிறது விசேஷம். இல்ல அப்படின்னாக்க இருக்கணும். தாயாருங்கிறவோ அத பர்த்தா தன்னுடைய பர்த்தாவனுடைய ஸ்ராத்தம்னு வரும். அது அவ கண்டிப்பா அங்க இருக்கணும், ஸ்ராத்தம் நடக்கிறதுல இருக்கணும். இல்ல பிள்ளை ஒருடன் தாயார் ஒருடன் தனியா இருந்தா தாயார் தனியா ஸ்ராத்தம் பண்ணணும். அதாவது பிள்ளையும் தாயாரும் தனித்தனியா வெவ்வேறு இடத்துல இருந்தால் ஸ்ராத்த தண்ணிக்கு இவன் தனியா பண்ணா அவ தனியா இருந்தா அவளும் ஸ்ராத்தத்தை பண்ணணும். எப்படி பண்ணணும்னு கேட்டா அவகிட்ட இருந்து கைப்பில் வாங்கி யாராவது இன்னொருத்தர் அவளுக்கா எஜமான்யாகான்னு சொல்லி சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணணும். அவ பண்ண அதனாலதான் அநேகமா ஸ்ராத்தம் நடக்கிறதே பிள்ளையோட அம்மா இருந்துருவா. இல்லைன்னா அவ தனியா பண்ணணும். இதான் சாஸ்திரம். இப்போ பாரியா பகிஷ்டி ஆயிட்டா க்ஷமிக்கணும் என்னது? அப்போ அந்த காலத்துலயும் அவன் ஸ்ராத்தம் பண்ணலாம். அவன் இல்லைன்னா கூட ஜீவிச்சிருக்காளோ இல்லையோ ஸ்ராத்தம் பண்ணலாம். ஆனா இன்னொரு திதியில எல்லாம் பண்ணக்கூடாது, அன்னைக்கேதான் பண்ணி ஆகணும் மாடியன். அப்படி இருந்தா கூட அதுதான் அந்த திதி வருதோ அன்னைக்கு அந்த திதி என்னைக்கு வருதோ அன்னைக்கு பண்ணிடணும். ஓ சரி அடி. அதான் அக்னி சம்பந்தம் இருக்கக்கூடாது இல்லையா அதுக்கு? அப்ப அக்னி அதாவது ஔபாசனங்கள் பண்ணிக்கலாம். அதுவே சாமவேதங்களுக்கே உபாசனம் பண்ணக்கூடாது. அந்த கிருஷ்ய சொத்து இருக்கும். அடியே நானு சாம்பேதி அப்படிதான். பாரியா இல்லைன்னா அவ இல்லை கூடன்னா அவன் ஹோமம் பண்ண முடியாது. ஹோமம் பண்ண முடியாது. யா அதுக்கு அவகாசம் இல்லை. நம்ம ஒரு ஒத்துக்கிறது இல்லை. அந்த கிருஷ்ய சூத்திரத்துல அதான் பாணி ஹோமம் பண்ணி வைக்கிறான். ஹோமம் இல்லை. அக்னி இல்லாம பண்றதுதான். ஆமா 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 தெரியாது. அப்படிதான் இருக்கு. இன்னொரு கேட்கலாமா சுவாமி? இந்த இப்போ ஒரு இவ்வளவுதான் நமக்கு கடமை இருக்கு, இதுக்கு மேல திருப்பி திருப்பி ஆசை வளர்த்த கூடாதுன்னு அந்த சௌபரி மகரிஷி இதுல பார்த்தோம் விருத்தாந்தத்துல அடையான்.
ஆனா இப்போ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவாளுக்குன்னா எதோட எண்டாருது அடியன்? இப்போ ஒரு பொண்ணு பிள்ளையோ இருக்குன்னா அவளுக்கு கல்யாணம் பண்றதோட நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி போயிடுறதா, இல்ல அவளோட குழந்தைகள் வளர்க்க நம்ம ஹெல்ப் பண்ண வேணுமா, அம்மா அப்பா நம்மளோட இருக்கா பெரியவா இருக்கான்னா அவளை எவ்வளவு நாள் பாத்துப்போம், அந்த மாதிரி அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி போக மாட்டேங்கிறது அடியன். அதை எப்படி எடுத்துக்கணும்? ரெஸ்பான்சிபிலிட்டிய சில பேர் நம்மளா ஏத்திக்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி ஒண்ணு. இது அந்தந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இதெல்லாம் மாறும். இது எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் ரூல்னு கிடையாது. இப்போ சாதாரணமா ஒரு ஆவரேஜ் ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, தாயார் தாத்தா பாட்டியினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் குறைச்சிக்கணும். அது ஃபுல்லா, ஏன்னா சரீர சக்தி ஒண்ணு இருக்கு, மனசு சக்தி, இதெல்லாம் டிட்டாச்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கணுமே தவிர அட்டாச்மெண்ட் இருக்க இருக்க இப்போ சொன்ன மாதிரி இன்னும் அது பாண்டேஜ் ஜாஸ்தி ஆகும். அதை ஒரு பாலிஷ்டா இருந்துட்டு இருக்கணும். இந்த ஆசைங்கிறது எப்போ போகும், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆசை அப்படின்னா, இது நாரத பக்தி சூத்திரத்துல சொல்றேன். இந்த டிட்டாச்மெண்ட் போறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, பகவான் இடத்துல பிரீத்தியை ஏற்படுத்திட்டா தானா ஆசை. பரமாத்மனி யோ ரக்தகா விரக்தகா அபரமாத்மனின்னு சொல்ற நாரத பக்தி பகவான் இடத்துல பிரீத்தி ஏற்பட ஏற்பட மற்ற விஷயங்கள்ல டிட்டாச்மெண்ட்ங்கிறது தானா வரும். அதுதான் சீக்ரெட். அதாவது பகவான் இடத்துல மனசை செலுத்தணும். அதை அபியாசம் பண்ணி 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 அதுல அட்டாச்மெண்ட் வர 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 இதுல இருக்கக்கூடிய இதெல்லாம் டிட்டாச்மெண்ட் தானா வரும். இந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் போயிடும். ஸோ இது இட் இஸ் அ வேரியிங் டேர்ம் ஃப்ரம் ஃபேமிலி டு ஃபேமிலி. அவளுடைய கண்டிஷன்ஸ், எக்கானமி, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அது மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் மாறும். இப்ப இந்த யுகத்துல வானப்பிரஸ்தம் அப்படின்னா என்ன எப்படி எடுத்துக்கணும்? தனியா அம்மா அப்பா பிள்ளைகள் எல்லாம் பொண்ணு எல்லாம் விட்டுட்டு இருக்கிறது தான் வானப்பிரஸ்தம் எடுத்துக்கணும். சிம்பிளா சொன்னா ரிட்டையர்டு லைஃப். சிம்பிளா சொன்னா ரிட்டையர்டு லைஃப் அது இருக்குது. அதுதான் சாமி. அப்புறம் பெரியவாளை கண்டிப்பா நம்ம பார்த்துதான் அப்படிலாம் அதாவது மினிமமா வச்சுக்கணுங்கிறத அப்படிதானே. ஏன்னா அவளும் பிரதானமான இருக்கா இல்லையா? அப்படி தவிர்க்க முடியும். அதுதான் தவிர்க்க முடியாது. அதாவது நமக்குன்னு சில தர்மங்கள்லாம் இருக்கு. மாத்ரு தேவோ பவா பித்ரு தேவோ பவான்னு எல்லாம் சொல்றோமோ இல்லையோ, அவளை நம்ம கண்டிப்பா ரட்சிச்சே ஆகணும். அது எந்த சந்தர்ப்பத்திலையும் அவளெல்லாம், அது நம்முடைய பொறுப்பு. அது அந்த கடமைகள்ல இருந்து நம்ம மீற முடியாது. அது எவ்வளவு பெரியவாளா இருந்தாலும் அவளுடைய சௌகரியம் முக்கியம். அடிய நல்லா கவனிச்சிருக்கேன். நாங்கெல்லாம் எங்க பாட்டி எல்லாம் கூடவே அப்பா இருக்கிற போது, பாட்டி அவ பாட்டுக்கு இருப்பா. காத்தால அவ பாட்டி தீர்த்தா மாடிட்டு ஏதோ ஸ்தோத்திர பாடங்கள்லாம் சொல்லிட்டு சாதாரணமா உட்காந்துட்டு இருப்பா. கிராமத்துல கூடத்துல உட்காந்துட்டு இருந்தா எங்க அப்பா பாட்டுக்கு அனுஷ்டானம்லாம் முடிச்சுட்டு வந்து அம்மாவை சேவிப்பார். நித்தியபடி அனுஷ்டானம் இதெல்லாம் ஆத்துல பெரியவா அனுஷ்டானம். தாயார்னு இருந்தா நித்தியபடி தாயாரா சேவிக்கணும். இதெல்லாம் பண்ணி அப்பா இது ரொட்டீனா பார்த்துருக்கேன். எல்லாம் அப்பா இருக்கும். அப்பா முடியறதோ இல்லையோ அவ காப்பாத்தியே ஆகணும். அது இல்லை. அதுவும் ஒரு பிள்ளையா இருந்தா கண்டிப்பா பண்ணணும். பிள்ளைகள் நிறைய பேரா இருந்தா அவ ஆத்துல போய் அவ இருந்தா அவள்லாம் யாரா இருந்தாலும் அவளை கண்டிப்பா காப்பாத்தித்தான் ஆகணும். அதுல செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. அதான் உத்கிருஷ்டமான தர்மம் அது.